ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாக்ஸ் மெஷர் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். பவர் பிஐயில் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு டேட்டாவை உள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெஷராக க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்படி காமிச்சதுன்னா அது வந்து பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ண மெஷர்ஸ். ஓகே, இந்த மெஷர்லாம் எதை பேஸ் பண்ணி அது டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பர் ஃபீல்ட்ஸ், அதாவது எல்லா நம்பர்ஸ்னால் ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை டெசிமல் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் ஃபீல்ட்ஸாக இருந்தாலும், இன்டீஜர் வேல்யூஸாக இருந்தாலும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷராக அதுவே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதெல்லாம் வந்து பவர் பிஐ மெஷராக கன்வெர்ட் பண்ணுது. சரியா? இதுவே ஸ்ட்ரிங்ஸாக இருந்தது, அதாவது ஒரு நேம் இல்லைனா ஒரு அட்ரஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அது காமிச்சிடும். டேட் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து சிம்பிளாக காமிக்கும், அது எதுவுமே மெஷராக கன்வெர்ட் ஆகாது. ஓகே, அதான் ஆல்ரெடி கன்வெர்ட் ஆகுது இல்லை, நம்மளுக்கு எதுக்கு இப்போ டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. பட் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், வேறு ஏதாவது ஒன்று கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் மெஷர் வேணும். ஸோ என்ன வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேல்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போது எனக்கு இந்த லைக் டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டிஸ்கவுண்ட் குவான்டிட்டி, ரிட்டர்ன் அமௌண்ட் எல்லாமே இருக்குது. பட் இப்போ நான் வந்து நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாக நம்ம வந்து டாக்ஸ்க்கு தான் போகணும். ஸோ ஒரு நெட் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்களே ஒரு டாக்ஸ் கேல்குலேஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ எப்படி ஒரு புது டாக்ஸ் கேல்குலேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது வந்து டேட்டா பென். கரெக்டாக, இது நம்மளுடைய டேட்டா பென். இங்கே போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா? ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இதுவும் ஒரு இது தான். அப்படி இல்லை அப்படின்னா டேபிள் டூல்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா நியூ மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு இதில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து நியூ மெஷர் அப்படிங்கிறது நான் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா பார் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா பார். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் என்ட்ரு பண்ணுறது வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எக்ஸல் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட் எக்ஸல் தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மெஷருக்கு கொடுக்க போகிற ஒரு நேம். ஸோ நம்மளோட மெஷரோட நேம் என்ன? நெட் சேல்ஸ் இல்லையா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து மாற்றுறோம். நெட் சேல்ஸ், ஓகே, இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட ஃபார்முலா ஆரம்பிக்குது, உங்களோட எக்ஸ்பிரஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த நெட் சேல்ஸை கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த நெட் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. இது வந்து வேரியபிள் இல்லை, சாரி, நீங்கள் வந்து ஒரு காலம் நேமில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்படிங்கிறது தான் இதோட கான்டென்ட், இதோட கான்செப்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நெட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா எனக்கு சம் ஆஃப் சேல்ஸில் இருக்கிற சேல்ஸ் அமௌண்ட்டை நான் எடுக்கணும். ஓகே, ஸோ சேல்ஸ் அமௌண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த சம் இது பண்ணுங்கள், மைனஸ் சம், அதுலேருந்து நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், சேல்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட். என்னோட நெட் சேல்ஸ் கேல்குலேட் பண்ணோன்னா நான் இது எல்லாத்தையுமே வந்து மைனஸ் பண்ணாதான் என்னோட நெட் சேல்ஸ் வந்து கேல்குலேட் ஆகும். சேல்ஸ்லேருந்து ரிட்டர்ன் அமௌண்ட், ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு நெட் சேல்ஸ் கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராகவே பார்க்கலாம். ஸோ இந்த நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டேன் உங்களோட மெஷரோட நேம். இந்த சம் அப்படிங்கிறது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே, அக்ரிகேட் ஃபங்க்ஷன், டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா, பவர் பிஐ டாக்ஸில் சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த சேல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து டேபிளோட நேம். ஓகேவா? இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் டேபிளோட நேம். அந்த டேபிள் நேம் இதுதான் என்னுடைய டேபிள். இந்த டேபிள்லேருந்து எந்த ஆட்ரிபியூட்டை எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னோட டேபிளில் இருக்கிற ஒரு அட்ரிபியூட். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். நான் சம் பண்ணுறேன், அதாவது நான் அந்த சேல்ஸ் அமௌண்ட்டை எடுத்து அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை எடுத்து அது அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட், இது சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து டேபிள், அதில் இருக்கிற ரிட்டர்ன் அமௌண்ட், இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணனா எனக்கு வர ஃபைனல் வேல்யூ தான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ்.
ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் உங்களோட டேட்டா வந்து உங்களோட இது வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேரந்தசிஸை மிஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு தட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டினா நீங்கள் எதர் என்ட்ரும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த டிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, கமிட் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கமிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். அதாவது ஒரு ரெட் கலரில் ஒரு எரர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருச்சு, ஃபைன். நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ரெட் கலரில் இருக்கா. ஸோ அதுதான் வந்து அதோட எரர் மெசேஜ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேரந்தசிஸை நீங்கள் போடலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ இங்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோஸ் மார்க் வந்து உங்களுக்கு வந்துடுது. அதனால ஃபைன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி வாண்டடாக ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு எரராக த்ரோ பண்ணும். சரியா? இப்போ நான் வந்து அந்த மைனஸ் எடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது? அது சின்டாக்ஸ் ஃபார் சம் இஸ் இன்கரெக்ட். ஸோ அந்த சம்மை வந்து நீங்கள் இப்படி போட முடியாது. சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட், அது பக்கத்தில் எந்த ஒரு ஆப்ரேட்டருமே இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அடுத்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வர முடியாது. ஸோ either you have to go with minus or you have to go with plus. Any one arithmetic operator or some operator should be there. அந்த இடத்துல இருக்கணும். ஸோ வந்து அதனால தான் அந்த எரர் காமிக்குது. ஸோ அந்த எரர்லேயே உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த மெஷரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நெட் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் உங்களுக்கு ஒரு மெஷர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்படி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா அது பவர் பிஐயே கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ண ஒரு மெஷர். அதுவே கால்குலேட்டர் சிம்பிள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கால்குலேட் பண்ண மெஷர், அதாவது நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஒரு மெஷர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீஜியன் வைஸ் ஒரு நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜியாகிரஃபியில் போயிட்டு ரீஜியன், கண்ட்ரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த நெட் சேல்ஸ் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த வியூ வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு நெட் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணும், நீங்கள் ஒரு மெஷர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு செஷன் தான் அது. ஸோ நம்ம நெட் சேல்ஸ் இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கால்குலேட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வி வில் ஆல்சோ டிஸ்கஸ் லைக் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெஷர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நாம் அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்னைக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் நெட் சேல்ஸ் பெர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத எனக்கு அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் எனக்கு அந்த எக்ஸ்பிரஷனை வந்து எனக்கு கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நெட் சேல்ஸ் பெர் யூனிட் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும். உங்களுக்கு இந்த ஃபைலோட ஆக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த ஃபைலோட ஆக்சஸ் லிங்க் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.